டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சென்னையில் மட்டும் என்னென்ன அவுட்லெட்ஸ் என்ன டைம் போனாலும் அந்த மது கிடைக்கும் என்பதை இடங்களோடு வெளியிட்டது. பேஜ் 2ல, பேஜ் 1லையும் வெளியிட்டது, 2லையும் வெளியிட்டது. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கத்திற்கு கொஞ்சமாவது சுரணை வேண்டாமான்னு கேட்கிறேன். போதைப் பொருள் கலாச்சாரம் சிறுவர்கள் மாணவிகள் எல்லாரையும் சீரழிக்கிறது. அரசாங்க விடுதியில மாணவிகள் பீர் குடிக்கிறார்கள் என்கிற வருது. ட்ரெயின்ல குடிக்கிறாங்க, பஸ்ல குடிக்கிறாங்க. கேவலமாக இல்லையா? இன்னும் 1-2 விஷயங்கள் டிலே ஆயிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் உங்களுடைய மாநில அரசாங்கம் நிலம் கொடுக்காதது. நிதின் கட்கரி அண்மையில கூட பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாகிவிடும் என்கிற கோயபல்ஸ் தத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் திமுக. அமைச்சர் நேர்மையான முறையில் இன்றி நடந்தது என்று நேரு சொல்லுகிறாரே தவிர உங்கள் சகோதரர் வீட்டுக்கு அது ஏன் போக வேண்டும், அலுவலகத்திற்கு போக வேண்டும் என்ற கேள்விக்கு நேரு விடையளித்திருக்கிறாரா அல்லது முதலமைச்சர் விடையளித்திருக்கிறாரா? இதை அனுமதித்திருந்தால் அரை மணி நேரத்தில் முடிந்திருக்கக்கூடிய விவகாரம். அந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த இந்த அரசு மறுக்கிறது. அதன் பிறகு அவர் 2வது முறை உத்தரவு பிறப்பிக்கிறார். அதில் இன்னமும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் 4 பேரோடு போகுங்கள் என்கிறார். அதையும் விடாப்பிடியாக இந்த அரசு எதிர்க்கிறது. எதிர்த்து தீபம் ஏற்றுவதற்கு எதிராக போலீஸ் படையை குவித்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்றுவதற்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறையே எதிராக வழக்கு அப்பீல் போகிறது என்று சொன்னார். நீங்கள் சார்ந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, வன்கொடுமை நடக்கிறது, குடிநீர் தொட்டியிலே மலம் கழித்த பிரச்சனையில இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. அதை கேட்க துப்பு இல்லாத திருமாவளவன் உரத்த குரலில் தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறையை கண்டிக்க வக்கற்ற வகையற்ற திமுகவின் கொத்தடிமை கட்சியாக விசிகாவை மாற்றி இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு அரசு ஊழியர்களை ஏமாத்திருக்காங்க, ஆசிரியர்களை ஏமாத்திருக்காங்க, செவிலியர்களை ஏமாத்திருக்காங்க, எல்லாம் வீதியில போராடிட்டு இருக்காங்க. இவங்க சாயா அவங்க கிட்ட எல்லாம் வெளுத்து போச்சு. அவங்கள பாதி பேர் ஓட்டாலும் இந்த தடவை விழாம தான் இருக்க போகுது. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த 2025ஆம் ஆண்டில் அரசியல் சமூக நிகழ்வுகள் என்னவெல்லாம் நடந்தன, அது முக்கியமானவை. அதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளரான துக்ளக் ரமேஷ் அவர்களோடு. வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். நீங்க அரசியலை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் தமிழக அரசியல் மட்டும் இல்லாம ஓவரால் இந்திய அரசியலையே நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லாஸ்ட் 12 மாசங்களை கணக்கில் எடுத்தா மிக மிக முக்கியமான ஒரு சிங்கிள் அரசியல் நிகழ்வுன்னு எதையாவது நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் ஆளுகிற திமுக அரசு, அதனுடைய தலைவர்கள் திராவிட மாடல் அரசு ஒரு இந்தியாவுக்கே முன்னுதாரணமான அரசாக திகழ்ந்து வருகிறது என்று டமாரம் அடிப்பது சகிக்க இயலாத அளவுக்கு போயிருக்கிறது. இதுல வேற ஒரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மதிப்புக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் சாதனை என்று நாம் பேசுவது சிலருக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறார். எனக்கு அது வயிற்றெரிச்சலையே ஏற்படுத்தவில்லை. என்னக்கோ என்னை போன்ற விமர்சகர்களுக்கோ அதுல இருக்கக்கூடிய நகைச்சுவை தான் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அதுல திராவிட மாடல் அரசின் சாதனை என்று அவர் என்னவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால், அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற நிதி நிர்வாக மேலாண்மை இல்லாத இந்த மாநில அரசாங்கத்தை மேலும் மேலும் கடன் சுமையில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, மூலதன செலவுக்கு வழி இல்லாத ஒரு கவர்ச்சிகரமான சில திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன வல்லவா, அதைத்தான் அவர் சாதனை என்று பீற்றிக் கொள்வதாக நான் பார்க்கிறேன். உதாரணமாக சொல்வதானால், மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறோம். பெண்கள் விடியல் பயணம் மேற்கொள்கிறார்கள். எல்லா பஸ்ஸிலும் இல்லை, அது ஒரு தனி இது. விடியல் பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த மாதிரி 1-2 விஷயங்களை சொல்கிறார். கல்விக்கு, உயர்கல்வி போகிற பெண்ணுக்கு, அதை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் நான் விமர்சன பார்வையோடு எதிர்க்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்று என்னால் சொல்ல முடியும். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த மாதிரி ஒரு காலை சிற்றுண்டி கொடுக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்வேன்.
ஏனென்றால் அரசாங்க பள்ளிகளிலே மிக பெரும்பாலானோர் சேருவர்கள் சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் தான். ஸோ அவர்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிடுகிற வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு ஏதோ ஒரு டிஃபன் தரப்படுகிறது. அது அந்த அளவில் அதை நாம் வரவேற்கிறோம். பள்ளிக்கு கொண்டு வருகிறார்கள் பிள்ளைகளை. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கிறது அல்லவா? அதில் ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தரப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி தரப்படவில்லை. ம். வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு அது ஏதோ வாழ்வாதாரத்திற்கு ஒரு வகையிலே உதவும் என்ற நோக்கத்தோடு செய்வதாக இருந்தால், வறிய குடும்பங்கள் என்று எந்த அளவுக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன என்று விரிவான கணக்கெடுப்பு அதற்கு ஒரு 3 மாதமோ, 6 மாத காலமோ எடுத்துக்கொண்டு கூட ஒரு அரசாங்கம் செய்திருக்கலாம். ஆனால் கணக்கு வழக்கே இல்லாமல் அரிசி அட்டைதாரர்களுக்கெல்லாம் கொடுப்பது என்று ஆரம்பித்தால், நான் கண்ணுக்கு நேராக பார்த்தேன். முந்தைய அதிமுக பழைய ஆட்சி காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா இருந்தபோது. சுனாமி பாதிக்கப்பட்ட நிவாரணம் தருகிறோம் என்று, சென்னையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஆமா. காரை பார்க் செய்துவிட்டு போய் சுனாமி நிதியை வாங்கினார்கள். இதே தான் வந்து இந்த பொங்கல் நிதியாக கொடுக்கும் பொழுதும் இதே தான் நடந்தது. சொந்தமாக வீடு வைத்துக்கொண்டு 2 பேரை குடித்தனம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ரூ. 1000 கார்டுல பயன்பெறுகிறார்கள் என்று என்னிடத்திலே பல பேர் கூறியிருக்கிறார்கள். இதற்கான ஒரு ஃபில்டரிங் ஏற்பாடே நடக்கல. அதே மாதிரி பஸ் ஃப்ரீ ஃப்ரீ பஸ். நான் கூட ஒரு நேர்காணல்ல 2, 3 ஊடகங்கள்ல கேட்டிருக்கேன். என்னன்னா, ஒய் தி ஃப்ரீ பஸ் சர்வீஸ் ஷுட் பி கிவன் டூ செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீசர் விமன். எதற்கு அவருக்கு? ம். நீங்க தலைமைச் செயலகத்தில பார்த்தீங்கன்னா, காலையில நான் சட்டசபையை கவர் பண்றோன்ற முறையில பல ஆண்டுகளாக கவர் பண்றோன்ற முறையில பார்க்குறேன். செக்ரட்டேரியட்டுக்கு நெறைய பஸ் விமன் ஸ்பெஷல்னே வருது. ம். நெடுங்காலமா வருது. அதுல வந்து இருக்கிற தலைமைச் செயலக ஊழியர்கள்லாம் வந்து வெவ்வேறு நிலைகளில் பணியாற்றுபவர்கள். ம். யாருக்குமே அதுல குறைந்த சம்பளமே கிடையாது. அதுல செக்ஷன் ஆஃபீசர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. செக்ரட்டரிக்கு கார் இருக்கு. மத்த இன்னும் சில பேருக்கு ஜீப் இருக்கும். ஆனா, ஆயிரக்கணக்கான விமன் ஸ்டாஃப்க்கு ஒய் ஷுட் பி அவங்களுக்கு என்ன மாசாந்திர சீசன் டிக்கெட் வாங்கிட்டு வர முடியாதா? கரெக்ட். ஏன் அவங்களுக்கு குடுக்கணும்? அப்ப அரசாங்கம் ஒரு பொறுப்பில்லாத நிதி நிர்வாகம் என்று நான் பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எதனாலன்னா, இத குடுத்துட்டு சாதனைன்னு சொல்லி, நெறைய நெகட்டிவ் அம்சங்கள மறைப்பதற்கான முயற்சியில இந்த அரசாங்கம் ஈடுபடுது. அதுதான் நான் சாதனையான்னு நான் கேட்கிறேன். இல்ல நீங்க மது விற்பனை. ம். நீங்க மது விற்பனையை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக, தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த சில பத்தாண்டுகளாக மிகவும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறது. நீங்கள் வந்து மது இத்தனை மணிக்கு திறந்து, இத்தனை மணிக்கு மூட வேண்டும் என்பது பல மாநிலங்களில் ஸ்ட்ரிக்ட்டாக என்ஃபோர்ஸ் செய்யப்படுகிறது. அப்படி என்ஃபோர்ஸ் செய்யப்படாத மிக மோசமான மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான். நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லவில்லை. ஜூனியருடன் பத்திரிகை எந்தெந்த ஊரில் எந்தெந்த கடை என்று படங்களோடு 2 முறை வெளியிட்டிருக்கிறது. 2, 3 முறை. 6 பக்க ஸ்டோரி, 4 பக்க ஸ்டோரின்னு எழுதியிருக்காங்க. இங்க இருக்கிற அரசாங்கம் எரும மாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாரி உட்கார்ந்திருக்கு. இத கவலைப்படவே இல்ல. ம். ம். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எங்களுக்கு வேண்டியது கல்லா கட்டணும் அப்படின்ற மாதிரி. அதே போல டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சென்னையில மட்டும் என்னென்ன அவுட்லெட்ஸ் என்ன டைம் போனாலும் அந்த மது கிடைக்கும் என்பதை இடங்களோடு வெளியிட்டது. பேஜ் 2ல. ம். பேஜ் 1லயும் வெளியிட்டது, 2லயும் வெளியிட்டது. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கத்திற்கு கொஞ்சமாவது சொரணை வேண்டாமான்னு கேட்கிறேன். உரைக்க வேண்டாமான்னு கேட்கிறேன். ஒரு சமூகத்தையே பாழடித்து விட்டு, அதுல வந்து இல்லிசிட் லிக்கர் இருக்கு, அதிகாரபூர்வமான லிக்கர் இருக்கு. அதிகாரபூர்வமான லிக்கர் அதிகாரபூர்வமற்ற நேரத்துல விற்கப்படுவதால் கிடைக்கக்கூடிய பணம், இல்லிசிட் லிக்கர் விற்கப்படுவதால் விற்கக்கூடிய பணம், இதெல்லாம் ஆளுங்கட்சி, போலீஸ் எல்லாம் பங்கு போட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசடி மக்கள் மீது நடத்தப்படுகிறது. ஒரு பெரிய சமூகத்தை பாழடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு திராவிட மாடல் சாதனை பட்டியலில் ஏன் சேர்க்க மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன போதைப் பொருள் கலாச்சாரம், சிறுவர்கள், மாணவிகள் எல்லாரையும் சீரழிக்கிறது. அரசாங்க விடுதியில மாணவிகள் பீர் குடிக்கிறார்கள் என்கிற வருது. ட்ரெயின்ல குடிக்கிறாங்க, பஸ்ல குடிக்கிறாங்க. கேவலமாக இல்லையா? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில ட்ரெயின்ல நடந்த சம்பவம் முழுக்க முழுக்க போதை அ ல அதனுடைய சிறுவர்கள் சேர்ந்தது. கலாச்சாரத்தினுடைய உச்சம் அது. அப்படி நீங்க சொல்றீங்க. நம்ம எல்லாரும் அத பார்க்கிறோம். ஆனால் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வந்து 0 போதை மருந்துன்னு சொல்றாரு. அதான் அவருக்கு மனசாட்சியே இல்லையான்னு தான் நான் கேட்கணும். இல்லை என்றால் நீங்கள் வந்து பொய் சொல்வதற்கும் ஒரு உச்சவரம்பு தேவைன்னு நான் சொல்றேன்.
ஒரு அதாவது வலம்புரிஜான் தான் சொன்னார். "உளறலுக்கு உச்சவரம்பு தேவைன்னு." நான் அவ்வளோ கடுமையா சொல்ல விரும்பல. பொய் சொல்வதற்கு உச்சவரம்பு தேவை. அதாவது அளவு கடந்து பேசக்கூடாது. இப்படி வெவ்வேறு விஷயங்கள் நான் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். நீங்கள் சொத்து வரி ஒரு பக்கம் உயர்த்தியிருக்கீங்க. மின்சார கட்டணத்த ஒரு பக்கம் உயர்த்தியிருக்கீங்க. பஸ் எல்லாம் மாத்திட்டீங்க. சாதா பஸ் கம்மி. என்ன டீலக்ஸ் பஸ் தான் ஜாஸ்தி. இப்படியெல்லாம் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டு, இந்த 2, 3 விஷயங்களை மட்டுமே ஃபிலிம் காமிப்பது போல, ம். வெறும் விளம்பரத்திலேயே வண்டி ஓடுகிறதுன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். விளம்பரத்திலே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அது தவிர, இந்த ஆட்சியினுடைய மொத்த அவலங்களையும் மறைப்பதற்கு, எதற்கெடுத்தாலும் மோடி அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்வது. மத்திய அரசை இது ஸ்பெசிஃபிக்காவே இதுலயே ஒரு கேள்வி கேட்கிறேன். வந்து நாங்க வரி போடுறோம், வரி போடுறோம்ன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு சேர வேண்டிய 2 குற்றச்சாட்டு இந்த நிதி தொடர்பாக அவங்க மத்திய அரசு மீது வைக்கிறாங்க. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையே நீங்க குடுக்கறதில்ல. 1. அது வந்து கல்வி தொடர்பானது, மற்ற சில விஷயங்கள்ல. 2வது நீங்க பங்கு பிரிக்கிறதே சரியில்ல. நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நெறைய குடுத்துடுறீங்க. எங்களுக்கு குறைச்சு குடுக்குறீங்க. அப்படின்னு அதற்கு வந்து அவர்கள் பல விஷயங்கள பத்தி சொல்றாங்க. அப்ப நாங்க வேற எங்களுக்கு இவ்வளவு வளர்ச்சிய நாங்க காமிச்சிருக்கோம் ஒரு மாநிலமாக. எங்களுடைய அ வெல்ஃபேர் திட்டங்களுக்கு கிட்ட கூட யாரும் வர முடியாது. இது அத்தனையும் மத்திய அரசு சரியான முறையில் எங்கள ட்ரீட் பண்ணாம மத்திய அரசு எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுதும் கூட, நாங்க இத செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக விரிவாக பலமுறை இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து விட்டார். ம். நிதி பங்கீட்டை செய்வது மத்திய அரசு அல்ல. அதற்கென்று இருக்கக்கூடிய அமைப்பு நிதி ஆயோக். அதுதான் செய்கிறது. 2வது வரி பங்கீடு எந்த முறையில் செய்யப்படுகிறது? நீங்கள் அதற்கு இன்னொரு எதிர்வாரத்தையும் அவர் வைத்தார். நீங்க வளர்ச்சி அடைந்த பிள்ளைய கவனிக்கணுமா? சவலை பிள்ளைய கவனிக்கணுமான்றது ஒரு அரசாங்கத்தினுடைய பிரையாரிட்டில அது இருக்க வேண்டும். நீங்கள் வளர்ச்சி அடையாத பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள், வடகிழக்கு பகுதி, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னுடைய பிரையாரிட்டீஸ்ல இருப்பது இயல்பான ஒன்று. எக்ஸ்பெக்டட் ஒன். ம். நீங்க தான் வந்து பெரிய வளர்ந்த மாநிலம் ஆயிட்டீங்களே, ஏன் அத கேட்டுட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பங்கீடு நியாயமான பங்கீடு வர வேண்டுமோ, ம். அது வந்திருக்கிறது. ம். அது தவிர மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா? ம். அதுல அதிகமாக பயன்பெறுகிற பல திட்டங்கள்ல அதிகமாக பயன்பெறுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ம். அதற்கு அவங்க முத்ராலிருந்து, விவசாயிகளுக்கு வரக்கூடிய மானியத்திலிருந்து பல விஷயங்கள சொல்றாங்க. நெடுஞ்சாலை பணிகள்ல இருந்து, ரயில்வேல இருந்து, தூத்துக்குடியில சமீபத்தில கொடுத்த ஏர்போர்ட் விரிவாக்கத்திலிருந்து எவ்வளவு விஷயம் சொல்றாங்க. டிஃபென்ஸ் காரிடார் வரப்போகுது. ம். இன்னும் 1, 2 விஷயங்கள் டிலே ஆயிட்டு இருக்குன்னா, அதற்கு காரணம் உங்களுடைய மாநில அரசாங்கம் நிலம் கொடுக்காதது. நிதின் கட்கரி அண்மையில கூட பாராளுமன்றத்திலே ம். பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு பொய்யை திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாகிவிடும் என்கிற கோயபல்ஸ் தத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் திமுககாரர்கள். அவர்களை மாதிரி வந்து நீங்கள் வந்து முதலில் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததில் தொடங்கி இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு மீது இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் முனையை முறித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பலமுறை. ஆனாலும் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றாங்க. நிதி பங்கீடை முடிவு செய்வது நிதி ஆயோக். நீங்கள் கொடுக்கிற பணத்திற்கு மேலேயே உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு இன்னென்ன திட்டங்கள் மத்திய திட்டங்கள் வாயிலாக இவ்வளவு பேர் பயன்பெறுகிறார்கள் என்று இவ்வளவு விவரங்களையும் சொன்ன பிறகு மோடி அரசு எதுவுமே செய்வதில்லை. மோடி அரசு எதுவுமே செய்வதில்லை என்று கூறுவது இங்குள்ள மக்களை ஏமாற்றுவதற்கு. அது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துறையிலையும் ஒரு பகுதியினர் ஊடக அறத்தோடு செயல்படுவதில்லை. அதுவும் இந்த பொய் பிரச்சாரத்திற்கு ஒரு காரணம் என்று நான் பார்க்கிறேன். ம். ஊடக அறத்தோடு செயல்படுவதாக இருந்தால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டிற்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியிடப்படுகிறதோ, அதே முக்கியத்துவம் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலும், பொது வழியிலும் கொடுக்கக்கூடிய பதிலடிக்கும் கிடைக்க வேண்டும். ம். அது கிடைக்கிறதா என்றால் பெரிய கேள்விக்குறி. இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையினர் அவர்களுடைய கையையும் வாயையும் நீங்கள் எப்படி கட்டியிருக்கிறீர்கள்? கை நிறைய அட்வர்டைஸ்மென்ட் பணம், வாய் நிறைய தனிப்பட்ட பணம், இப்படியெல்லாம் கொடுத்து நீங்கள் திருப்திப்படுத்தி வைத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக
இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது என்பது நீண்ட நாள் எடுபடாது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். பொதுவாகவே நமக்கு வந்து திமுகவுடைய பல்வேறு ஊழல்கள பத்தி நம்ம இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சியில பார்த்தோம். அதுல முக்கியமா 2025ல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல இருந்து வந்த 2 கடிதங்கள் மூலமாக வந்த நேரு அ திருச்சி அ அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள். அது 2025ல அதுதான் மிகப்பெரிய செய்தி நமக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இடி அரசியல் எதிரிகளுக்கு எதிராக ஏவப்படுகிறது என்று கூறுகிற முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்க விரும்புவது, அமலாக்கத்துறை அத்துமீறுகிறது, அமலாக்கத்துறை பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்றெல்லாம் சொல்லுகிற முதலமைச்சரிடம் நான் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் கேட்க விரும்புகிறேன். அமைச்சர் நீர் அவர்கள் வகிக்கிற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இந்த துறைக்கு பல்வேறு பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். நான் ஒரே ஒரு சந்தேகத்தையும் கேள்விக்கும் விளக்கம் பெற விரும்புகிறேன். அந்த பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வில் பங்கேற்பவர்கள், அவர்களை பற்றிய விவரங்கள் இவையெல்லாம் அமைச்சருடைய சகோதரரின் அலுவலகத்தில் ஏன் கிடைக்க வேண்டும்? அவர்களை யார் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள்? அவர்களுக்கிடையேயான சங்கேத மொழி பரிவர்த்தனை எந்த முறையில் அந்த பணம் வசூலிக்கப்பட்டது என்பது உட்பட அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி கிட்டத்தட்ட ரஃப்பாக ஒரு எஸ்டிமேட் சொல்லுகிறார்கள். இவ்வளவு தூரம் இதிலே பணம் கைமாறி இருக்கிறது, லஞ்சம் கைமாறி இருக்கிறது என்று அமலாக்கத்துறை வெளியிடுகிறது என்று சொன்னால், 200 சில்லறை பக்கம் கடிதத்தோடு டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறது என்று சொன்னால், எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் இது நடந்திருக்கிறது, இல்லை இதில் எந்த உண்மையும் கிடையாது என்று முதலமைச்சர் கூறுவாரானால், அதை அப்படியே நம்புவதற்கு நாட்டு மக்கள் விவரமற்றவர்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். முதலில் அந்த இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஏன் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்க வேண்டும்? அவருக்கும் அந்த இன்டர்வியூக்கு என்ன சம்பந்தம்? why it should go there? the details அதெல்லாம் ஏன் அதுக்கு அங்க அவங்க இருக்கும்? இதுவரைக்கும் பதிலே இதுவரை சொல்லலையே. அவரிடமிருந்து பதில் இல்லை. அமைச்சர் நேர்மையான முறையில் இன்டர்வியூ நடந்தது என்று நேரு சொல்லுகிறாரே தவிர, உங்கள் சகோதரர் வீட்டுக்கு அது ஏன் போக வேண்டும், அலுவலகத்திற்கு போக வேண்டும் என்ற கேள்விக்கு நேரு விடையளித்திருக்கிறாரா அல்லது முதலமைச்சர் விடையளித்திருக்கிறாரா? நான் கேட்கிறேன். இதுல நடந்த ஊழல் என்று சொல்லப்படுகிறது அல்லது ஏதோ ஒரு ஆதாரம் 200 பக்கம் எதுவுமே இல்லை. அமைச்சருடைய நேரு மடியில் கனமே இல்லை. எந்த விசாரணைக்கும் நான் தயார். என்னை சிக்க வைக்க முடியாது அல்லது நான் சிக்க மாட்டேன். என்னுடைய பொது வாழ்க்கை அப்படிப்பட்டது என்றெல்லாம் இந்த வசனம்லாம் எங்களுக்கு வேணாம். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த டயலாக்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க அமலாக்கத்துறை என்ன கேட்குறாங்கன்னா, கைண்ட்லி எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் போட வேண்டியது தானே? எஃப்ஐஆர் தாராளமாக அதுக்கு சாங்ஷன் கொடுக்க வேண்டியது தானே? எஃப்ஐஆர் சாங்ஷன் கொடுத்தா மணி லாண்டரிங் கீழே இடி உள்ள வந்துரும். இடி உள்ள வந்தா நேரு செந்தில் பாலாஜி ஆயிடுவாரா என்கிற அச்சம் திமுகவை பிடித்து ஆட்டுகிறது. அதற்காகத்தான் இந்த பதட்டம் திமுகவிடம் வெளிப்படுகிறது. அதற்காகத்தான் அமலாக்கத்துறை மீது பாய்கிறது. ஆகவே நீங்கள் திருவாளர் பரிசுத்தம் என்றால் ஏன் விசாரணை எதிர்கொள்ள பயப்படுகிறீர்கள்? டாஸ்மாக்ல ரெய்டு நடத்தி 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முறைகேடு நடந்திருக்கிறது என்று நம்முடைய இடி அறிக்கை வெளியிட்டது. சார், அறிக்கையெல்லாம் அவ்வளவு சுலபமாக வெளியிட மாட்டார்கள். ஏன்னா டுமாரோ தே ஆர் ஆன்சரபிள் டு தி ஆனரபிள் கோர்ட். அவன் பாக்ஸில் ஏற்றிடுவாங்க கோர்ட்ல இடி அபிஷியலா. வேர் இஸ் தி ப்ரூஃப் அப்படின்னு கேட்டானா கொடுக்கணும், அந்த ப்ரூஃபை கொடுக்கணும். சார், டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பது உண்மை. என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். ஏன்னா கணக்கில் வராத பணம் எங்கே போகிறது என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்திருக்கிறது. நீங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட டாஸ்மாக் இயங்குகிறது எப்படி? நீங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி இல்லிசிட் லிக்கர், அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, முதலில் இதை பேசியவர் யார்? அன்றைய தமிழக நிதியமைச்சராக இருந்த இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். தினமணி அதை ரிப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னு, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய சில ஆயிரம் கோடி ரூபாய் இல்லீகல் லிக்கர் செயல்ல தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கவில்லை என்று கூறியவர் பழனிவேல் தியாகராஜன். ஆகவே அவரை தூக்கி போட்டாங்க வேற இடத்துக்கு. அவருக்கு அவர்கள் கொடுத்த பரிசு என்னவென்றால் 2 அரிய செய்திகளை நாட்டு மக்களுக்கு சொன்னார். ஒன்று, இந்த செய்தியை சொன்னார், சில ஆயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்னு சொன்னார்.
இன்னொரு தகவல் சொன்னார். குறுகிய காலத்துல மேலிடத்தைச் சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 30,000 கோடி திரட்டிவிட்டு அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். ம். ரொம்ப அருமையான வார்த்தை அது. டெலிபோன் உரையாடல்ல. இவர் என்ன சொன்னார், நம்ம பழனிவேல் தியாகராஜன், அண்ணாமலை அவர்கள் அந்த டேப் ரிலீஸ் பண்ணி. இருக்கிறது ரிலீஸ் பண்ண உடனே அது ஃபேக்குன்னாரு, வாய்ஸ் ஃபேக்குன்னாரு. உடனே என்ன பண்ணியிருக்கணும், வாய்ஸ் ஃபேக்குன்னா சார், இட்ஸ் a வெரி சீரியஸ் அலிகேஷன். கரெக்ட். என்ன மான நஷ்ட வழக்கு இல்ல போடலாம். இல்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலிய பத்தி அவர் சொல்றாரு. சரி. மாண்புமிகு முதலமைச்சருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவருடைய பெயர் அதுல ம். இழுக்கப்பட்டது. ம். ஆகவே ஒரு ரொம்ப அவர் வந்து ஃபயர் ஆயிருக்கணும். அதான் அவருக்கு பயங்கர கோவம் வந்திருக்கணும் தியாகராஜனுக்கு. அண்ணாமலைய டெஃபமேஷன் சூட் போட்டிருக்கணும். இல்லன்னா ஒரு எங்க ஆதாரம் காட்டுன்னு சொல்லியிருக்கணும். அண்ணாமலை என்ன சொன்னாரு, இவர் இந்த மாதிரி இது ஃபேக் வாய்ஸ்ன்னு உடனே, "அண்ணே கோச்சுக்காதீங்க. நான் வந்து நீங்க 2 பேரும் பேசுனதுல ஒரு 10 நிமிஷம் தான் வெளியிட்டிருக்கேன். இன்னொரு 12 நிமிஷம் இருக்கு. அதையும் நான் வெளியிடட்டுமா அண்ணே?" அப்படின்னு உடனே கப்சிப்னு ஆயிட்டாரு பழனிவேல் தியாகராஜன். ம். ஆக அப்ப என்ன ஆச்சு, ஆளுங்கட்சி மேலிடத்துக்கும் உதறல் ஏற்பட்டது. இவர் தான் வழக்கு போடல. முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாவது வழக்கு போடணும்ல. அவங்களும் வழக்கு போடல. கம்முன்னு ஆயிட்டாங்க. என்னடா மீதி 12 நிமிஷம் இருக்குன்றாரு. அதுல இந்த ஆளு என்னென்ன உளறி வச்சு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வெகுமதியா பழனிவேல் தியாகராஜனுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை புடுங்கி ஃபைனான்ஸ் படிச்சு பிரில்லியண்டா இருந்து அதுக்காகவே நியமிக்கப்பட்டவரை தூக்கி ஐடி டிபார்ட்மெண்ட் டம்மி டிபார்ட்மெண்ட்ல போட்டு அதுலயும் அதிகாரத்தை குறைச்சி ஐடிலையும் பழைய மந்திரி என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் இல்லாத ஒரு மந்திரி அவரை ஆக்கி அவரை உட்கார வச்சிருக்காங்க. ஆகவே நீங்கள் இடி மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு உள்நோக்கம் கொண்டது இடி அல்ல. உங்களுக்கு தான் இடியை கண்டு உதறல் என்பதற்கு பழனிவேல் தியாகராஜனே ஒரு உதாரணமாக கண்முன்னால் இருக்கிறார். நீங்க மதுரை அமைச்சரை பத்தி பேசினதுனால, இந்த 2025 உடைய ஒரு முக்கியமான நிகழ்வு திருப்பரங்குன்றம். அதை இந்த அரசு திமுக எதிர்கொண்ட விதம். அத பத்தின உங்களுடைய கருத்து கொஞ்சம். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவது, அதை ஏற்ற வேண்டும் என்ற முடிவை கோரி இந்த போர் தான் வழக்கு தொடர்க்கப்பட்டது. ஏன் இப்போ திடீர்னு அப்படின்னு கேட்கிறாங்க. பல ஆண்டுகள் முன்ன சில ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ வழக்கத்தில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு வழக்கத்தில் இல்ல. அது தீபத்தூண் தான். ஆகவே அங்கே தீபம் ஏற்றுகிற உரிமை வேண்டும்னு வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடுத்த பிறகு மாண்புமை நீதியரசர் திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்துகிறார். ஆய்வு நடத்தி தகவல்களை சேகரிக்கிறார். தன் முன் வந்த வழக்கு. அதிலே ஒரு தீர்ப்பை அளிப்பதற்கு முன் ஒரு அவசரப்படாமல் இயங்க வேண்டும் என்று அவர் இந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து அதன் பிறகு வாத பிரதிவாதங்களை கேட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் அங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இதை வந்து அனுமதித்திருந்தால் அரை மணி நேரத்தில் முடிந்திருக்கக்கூடிய விவகாரம். ம். அத அந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த இந்த அரசு மறுக்கிறது. அதன் பிறகு அவர் 2வது முறை உத்தரவு பிறப்பிக்கிறார். அதுல இன்னமும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் 4 பேரோடு போங்கள் என்கிறார். அதையும் விடாப்பிடியாக இந்த அரசு எதிர்க்கிறது. எதிர்த்து தீபம் ஏற்றுவதற்கு எதிராக போலீஸ் படையை குவித்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்றுவதற்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறையே எதிராக வழக்கு அப்பீல் போகிறது என்று சொன்னால் இதைவிட அது அறநிலையத்துறையா அறம் கெட்ட துறையா என்ற கேள்வி எழுப்புவதற்கு வேறு வாதமே தேவையில்லை. ஏன் இந்து சமய அறநிலையத்துறை என்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க முடங்கி போய் இருக்கக்கூடிய துறையாக அல்லது ஆளுங்கட்சியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இயங்கக்கூடிய துறையாக முதலமைச்சர் அல்லது அவருக்கு வேண்டியவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு இயங்கக்கூடிய துறையாக இருக்கிறது. அவருடைய அமைச்சர் தன்னுடைய பதவியை எப்படி காப்பாற்றிக் கொள்கிறார் என்கிற விவரத்துக்குள் நான் போக விரும்பவில்லை. பொதுவெளியிலே அவர் யார் யார் காலையில் எல்லாம் விழுகிறார், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதிலே நான் நுழைய விரும்பவில்லை. ஆனால் இந்து சமய மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடி இந்து சமய மக்களை புண்படுத்துவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிற திமுகவின் குரூர எண்ணம் தான் அந்த திருப்பரங்குன்றத்திலே காட்டிய பிடிவாதம் என்பது வெளிப்படுத்தியது. அது நல்லா சிறுபான்மை மக்கள் வந்து அங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு இல்லை என்று இந்த அரசு பொய் சொல்கிறது. ஆதரவு இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்தார்கள் என்று நான் கேட்கிறேன். ஆகவே
நீதிபதிக்கு களங்கம் கற்பிக்கிற அடுத்த வேலையில் இந்த அரசு அல்லது இந்த ஆளுங்கட்சி சில்லித்தனமாக கூட்டணி கட்சியினரை தூண்டிவிட்டு ஈடுபட்டு அதனுடைய எதிரொலிதான் அரசியல் நேர்மையே இல்லாத திருமாவளவன் எல்லாம் நேர்மைமிக்க நீதிபதியை பார்த்து விமர்சனம் செய்தது. RSS என்று பேசியது, தனிப்பட்ட முறையில் அவரை குறித்து விமர்சித்தது, அரசியல் நேர்மை இல்லாத உங்களுக்கு அவரை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. நீங்கள் சார்ந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, வன்கொடுமை நடக்கிறது, குடிநீர் தொட்டியிலே மலம் கழித்த பிரச்சனையில இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. அதை கேட்க துப்பு இல்லாத திருமாவளவன் உரத்த குரலில் தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறையை கண்டிக்க வகையற்ற திமுகவின் கொத்தடிமை கட்சியாக விசிகாவை மாற்றி இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு நேர்மையான நீதிபதி, நெருப்பு பிழம்பாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய GR சாமிநாதனை பற்றி நீதித்துறையில் அவரை மீது மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. அவர் மீது கரை பூசுகிற இந்த சில்லறைத்தனமான திருமாவளவனுடைய வேலை எடுபடாது. திருமாவளவன் மட்டுமல்ல, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், வீரமணி போன்ற அறிவாலயத்தின் நிரந்தர கைக்கூலிகள், நிரந்தர ஜால்ராக்கள், இவர்களெல்லாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதித்துறை நிபுணர்கள் நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகிறீர்கள் என்று பார்த்து உங்களுக்கு எதிராக கண்டன அறிக்கையில ஏராளமானவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இம்பீச்மெண்ட் குப்பை கூடைக்கு போகும். நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு விட்டால் அது நிறைவேறி விடுமா? ஆகவே திமுகவின் ஆணவம், இருமாப்பு, இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல், சிறுபான்மை மக்களை மட்டுமே ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிற அரசியல், அவர்களை இது திருப்திப்படுத்தும் என்று கருதுவதே கூட சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு நடவடிக்கை. சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கி அரசியலாக முதலமைச்சர் பார்க்கிறார். ஆகவேதான் கிறிஸ்துமஸ் விழாவிலே போய் நான் உங்களில் ஒருவன் என்று முதலமைச்சர் பேசுகிறார். ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு சிறுபான்மை தாஜா அரசியல் நடத்துகிற முதலமைச்சர் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்துக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டவர் தான் இந்த முதலமைச்சர். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாது, விநாயகர் சதுர்த்தியை நான் ஏற்கவே இல்லை என்று பேசுகிற கட்சியை மக்கள் நிராகரிக்க வேண்டும். மக்கள் நிராகரிக்காததால் இந்த ஆணவம், நீதிபதியை இழிவுபடுத்துகிற போக்கு, இந்த குணமெல்லாம் மக்கள் பாடம் புகட்டாததால் வந்திருக்கிற குணம். மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். இது தேர்தல் பிரச்சனையாக மாற வேண்டும். இது என்றால் திருப்பரங்குன்ற விவகாரம் அல்ல, சிறுபான்மையினரை தாஜா செய்கிற அரசியல். அதற்கு இந்துக்கள் நீங்கள் இந்த தாஜா செய்கிறீர்கள். நான் ஒரு நண்பரிடத்துல பேசிக்கொண்டதோடு சொன்னேன், அதை ஒரு நேர்காணலிலும் குறிப்பிட்டேன். அந்த நண்பர் தெரிவித்த கருத்து, திமுக காரர்கள் எப்போது வழிக்கு வருவார்கள் என்றால், இந்துக்கள் திமுக காரன் வீடு தேடி வந்து ஓட்டு கேட்டு வரும்போது இந்துக்கள் வீடுகளிலே இந்துக்கள் கேட்க வேண்டும், உங்கள் முதலமைச்சர் தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? வாழ்த்து சொல்லுவார் என்று உறுதியளிக்க சொல்லுங்கள், அப்போதுதான் ஓட்டு என்று சொன்னால் பயந்து கொண்டு வாழ்த்து சொல்லுவார்கள். அவர்கள் வேடிக்கையாக ஒரு முறை சொன்னார், இந்துக்களுடைய ஓட்டு இப்படி செய்தால்தான் கிடைக்கும் என்றால் காவடி எடுப்பார்கள், அழகு குத்தி கொள்வார்கள் என்று சொன்னார். அதற்கும் தயங்காத கட்சி தான் திமுக. அதற்கு விதி விவஸ்தையெல்லாம் கிடையாது. ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதை நான் சொல்லவில்லை, ஈவேராவே சொல்லி இருக்கிறார். இப்ப 2026 தேர்தல் இன்னும் 5 மாதத்துல வந்துட போகுது. இப்போ வரைக்கும் நீங்க பாக்குறத வச்சு 2025 நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி எந்த திசையில போயிட்டு இருக்கு, அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? மறுபக்கம் உங்களுக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய் போன்றவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக, பாஜக, தவேக ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளரில் அவர் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிப்பேன் என்று விஜய் சொல்லுகிறார், கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். பாரதிய ஜனதாவுக்கே ஆட்சியில் பங்குதரம் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தான் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த கட்சி. அந்த கட்சிக்கே அவர் அல்வா கொடுக்கிறார். ஆகவே விஜய்க்கு அவர் செய்வார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த எதிர்த்தரப்பு வலுவான கூட்டணி இல்லாததால் தான் திமுக இந்த ஆட்டம் போடுகிறது. இப்போ நான் ஏன் கேட்கிறேன்னா, இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க அடுக்குறீங்க திமுக மீது, அதை நான் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது அவர்களுடைய இந்த ஆட்சியை நிறுத்துவதற்கான வழி தெரிகிற மாதிரியே இல்லையே.
அவ்வளவு நீங்கள் இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருந்தும் கூட ஆ. திமுக ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது என்று தகவல். ம், ம். இவ்வளவு நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி பலத்தால் தான் திமுக வண்டி ஓடுகிறது. பணபலம் அதை நம்பி இருக்கிறது. சரி. ஆட்சியின் சாதனைகள் என்று பெரிய சாதனை எதுவும் செய்யவில்லை. ஒரு புடலங்காயும் கிடையாது. அத சொல்லிக்கிறதுக்கு. ஒரு அரசு ஊழியர்களை ஏமாத்திருக்காங்க, ஆசிரியர்களை ஏமாத்திருக்காங்க, ம். செவிலியர்களை ஏமாத்திருக்காங்க. எல்லாம் வீதியில போராடிட்டு இருக்காங்க. இவங்க சாயம் அவங்க கிட்டலாம் வெளுத்து போச்சு. அவங்கள்ல பாதி பேர் ஓட்டாலும் இந்த தடவ விழாம தான் இருக்க போகுது. இத்தனையும் தாண்டி திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு பெருவாரியான வாக்காளர்களுக்கு ஏற்பட வேண்டும். 1000 ரூபாய் வாங்கிட்டும் எதிரா போடணும். 1000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னு பல்வேறு இடங்கள்ல இருந்து தகவல் வருது. ஆனால் எதிர்க்கட்சிகள் நீங்கள் சொல்வது போல வெவ்வேறு கூறுகளாக பிரிந்து நிற்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கிறது. ம். அந்த சலசலப்பை அடக்குவதற்கே பல கோடி ரூபாய் பேரங்கள் நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அது உயர்ந்த சரி. மட்டங்களில் அந்த பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே காங்கிரஸ் ஒருவேளை மாற்றி முடிவெடுக்குமானால், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்க்குமானால், தமிழக அரசியல் முதல் முறையாக எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் உருவாகும் 2026. ம். காங்கிரஸ் தாவேகாவுடன் கைகோர்த்தால் மிக நிச்சயமாக 2026 திமுக மீண்டும் தனி மெஜாரிட்டியுடன் வரவே முடியாது. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாவது தமிழக அரசியலில் அதன் பிறகாவது ஒரு தெளிவு பிறப்பதற்கு வழிவகுக்கும். ஆனால் காங்கிரஸ் அந்த முடிவை எடுக்குமா என்பது சந்தேகம். திமுகவுக்கு எதிராக பல பிரச்சனைகள் வரிந்து கட்டி நிற்பதால் கூட்டணி பலம் என்கிற ஒற்றை புள்ளியில் திமுக வலிமையாக இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு எதிராக 1000 குறைகள் அதற்கு எதிராக இருக்கின்றன. ஆகவே 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு சவாலான களமாக இருக்கும் என்பதுதான் என் பார்வை. மிக்க நன்றி ரமேஷ். நீங்க வந்து இவ்வளவு விரிவாக, அடுக்கடுக்காக, அழகாகவும், ஆணித்தரமாகவும் உங்களுடைய கருத்த திமுகவுடைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத வச்சீங்க. அரங்குக்கு வந்து இத பற்றி விரிவாக பேசியதற்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நன்றி.